பட்டுப்புழுக்கள் அவற்றின் கூடுகளை உருவாக்குவதற்கு முன் அவற்றின் வாயிலிருந்து ஒரு திரவத்தை சுரக்கின்றன. இந்த திரவம் கூடுகளாக மாறி பின் அவற்றை பட்டு நூல்களாக பிரித்தெடுக்கிறார்கள். ஃபஸ்ட்டு பட்டுப்புழுவை வளர்ப்பாங்க. பட்டுப்புழுக்களை மல்பெரி இலைகளை உண்டு வளர்றது. பெண் பட்டுப்பூச்சிகள் இலைகளில் முட்டையிடும். முட்டைகள் பொரிந்து பட்டுப்புழுக்கள் வெளியில் வரும். இந்த புழுக்கள் வளரும்போது அவை கூடுகளை கட்டத் தொடங்குது. ரெண்டாவதா புழுக்கள் வாயிலிருந்து சுரக்கும் திரவத்தை பயன்படுத்தி கூடுகளை கட்டுகின்றன. இந்த கூடுகளே பட்டு நூலுக்கான மூலப்பொருள். மூணாவதா இந்த கூடுகளை சூடான நீரில் வேக வைக்கிறாங்க அல்லது சூடான காற்றை உட்படுத்துகிறாங்க. இதனால் பட்டுப்புழு கூடுகளிலிருந்து பிரியறது. பின் கூடுகள் ஒரு சுழலும் கருவியில் வைக்கப்பட்டு பட்டு நூல்கள் பிரிக்கப்படுகின்றன. நாலாவதா எடுக்கப்பட்ட பட்டு நூல்கள் சுத்திகரிக்கப்பட்டு சாயம் பூசப்பட்டு நெசவு செய்வதற்கு தயார்படுத்தப்படுகின்றன. இந்த முறையில் பட்டுப்புழுக்களிலிருந்து பட்டு நூல் பிரித்தெடுக்கப்பட்டு பட்டு ஆடைகளாக நெய்யறாங்க. அதை தான் நம்ம கட்டிக்கிறோம்.